தாவீது என்ற ஒரு பக்தன் பாருங்க, அவர் 86ஆம் சங்கீதத்துல 5வது வசனத்துல ஆண்டவரை பற்றி ஒரு அழகான காரியம் சொல்றார். அவர் ஆண்டவரை புரிந்து வைத்தார். இந்த விதம் என்ன சொல்றார்? ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர். ஆண்டவரே, நீர் நல்லவர், எனக்கு நன்மை செய்கிறவர். என் வாழ்க்கையில இன்றைக்கு நன்மை செய்ய போறீங்க. நீர் எப்பவுமே நல்லவர், என்னை மன்னிக்கிறவர். நான் நிறைய தப்பு பண்ணிடுறேன், மீறுதல் பண்ணிடுறேன். நல்லவனா நான் நடக்கணும்னு நினைச்சாலும் முடியாம போயிடுது. இது செய்யக்கூடாது நினைச்சாலும் செய்திடுறேன், இதை பேசக்கூடாது நினைச்சாலும் பேசிடுறோம், ஒரு பாவம் செய்திடுறேன். நீர் மன்னிக்கிறவராய் இருக்கிறதுனால தான் நான் உயிரோடு இருக்கிறேன். நான் செய்கிற ஒவ்வொரு தப்புக்கும் நீங்க தண்டனை கொடுத்து அழிஞ்சு போயிருப்பேன். நீர் மன்னிக்கிறவர். அது மாத்திரம் நீர் கிருபை மிகுந்தவர், எனக்கு நீர் கிருபை தருகிறவர். தகுதியில்லாத எனக்கு அன்பு காட்டுறீங்க, அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவரை நல்லா அறிந்து புரிந்து வைத்திருந்தார். இயேசு எப்படிப்பட்டவர் சொல்லுங்க பாப்போம்? நல்லவர், நன்மை செய்கிறவர். அப்போ இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு நன்மை நடக்க போகிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நன்மை செய்ய போகிறார். நல்லவர் தானே, நல்லவர் இயேசு கூட இருந்த நன்மை தானே நடக்கும். அப்ப இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்துல ஒரு நன்மை நீங்க எதிர்பார்க்கிறீங்க, அப்படித்தானே? சுகம், விடுதலை, ஆசீர்வாதம், ஒரு காரியம் வாய்க்கணும், ஒரு உயர்வு வரணும், ஒரு காரியத்துல ஒரு மாற்றம் உண்டாகணும். அந்த நன்மையை நீங்க பார்ப்பீங்க. என்ன நன்மை செய்கிற இயேசு கூட இருக்கிறார்ல, நல்லவர் அவர். நன்மையானதை உங்களுக்கு தருவார். அது மாத்திரம் மன்னிக்கிறவர். இல்லைங்க, நான் தப்பு பண்ணிட்டேங்க, ஒழுங்கா ஜெபிக்கிறது இல்லை, ஒழுங்கா பைபிள் வாசிக்கிறது இல்லை, இயேசு கிறிஸ்து சொன்னபடி என்னால வாழ முடியல, இப்படிலாம் தப்பு பண்ணிடுறேன். அவர் மன்னிக்கிறவர். அவர்கிட்ட சாரி கேளுங்க. இயேசுவே, என்னை மன்னிச்சிருங்க, நான் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிட்டேன், என்னால் இப்படி வாழ முடியாம சில மிஸ்டேக் எல்லாம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சு எனக்கு கிருபை தாங்க. அவர் கிருபை தருவார். அப்போ அவர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் கிருபை மிகுந்தவர். அந்த கிருபை தான் நம்மை பரிசுத்தமாய் பாதுகாக்கும். அந்த கிருபை தான் நம்மை சுகமாய் காத்து நடத்தும். அந்த கிருபை தான் தீமைக்கு விலைக்கு பாதுகாக்கும். அவர் கிருபை மிகுந்தவர். தகுதியற்ற நமக்கு அவருடைய அன்பு தான் கிருபையாய் சூழ்ந்து கொள்ளுகிறது.